ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் சிம்டம்ஸ். நான் யோகிராஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக மாறிடுச்சு. ஆனால் நம்மள சில பேர் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வகையான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் நம்ம ஹார்ட் காப்பீஸ் எடுத்து வச்சு அதை ஸ்கேன் பண்ணி தான் இன்னும் நம்ம வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ், ஃபார்மர் சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரியான எல்லா வகையான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் வந்து நீங்கள் ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் மூலமா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ எங்கேருந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், iOS யூசர்ஸ் அதாவது ஆப்பிள் யூசர்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஆப் ஸ்டோர்ஸ்லேருந்து. ஸோ நான் வந்துட்டு இப்போது ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அண்ட் ஆப்பிள் யூசர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதாவது நீங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஸோ செக்ஷன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வைஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 ஸ்டேட்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்டில் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மொபைலில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ப்ரௌசர் அதாவது வெப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு digilocker.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே வந்து அக்சஸ் டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே டிஜிலாக்கர் அக்சஸ் டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் பயன்படுத்தியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், உங்களுடைய மொபைல் நம்பர் பயன்படுத்தியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். ஒன்ஸ் ஓடிபி என்டர் பண்ண பிறகு இங்கே சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய நேம் ஆஸ் பர் ஆதார் டாக்குமெண்ட், ஆதாரில் என்ன மாதிரி நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த நேம் அதே மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், அப்புறம் மெயில் ஐடி கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 6 டிஜிட் பின்னு வந்துட்டு செட் பண்ண சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். ஸோ அதாவது உங்களுடைய ஐடியை வந்து வேறு யாராச்சும் அக்சஸ் பண்ண நினச்சாங்க அப்படின்னா பின் என்ட்ரு பண்ணாமல் அவங்களால லாகின் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அதுக்காக 6 டிஜிட் பின் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் செட் பண்ண பிறகு இங்கே வந்து டன்னு இருக்கும், டன்னை கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்னோடய ஐடியை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நேராக வியூ ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதார், இதில் வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேக்ஸ் ரிசிப்ட், ஃபிட்னஸ் அதாவது எஃப்சி, டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமேல நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ யார் பேரில் இருக்குது, அப்புறம் சேசிஸ் நம்பர், ஸோ இதெல்லாம் கொடுத்து கெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். லைசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு லைசன்ஸ் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேஸ் கனெக்ஷனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எல்பிஜி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வவுச்சர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ எஸ்வி டாக்குமெண்ட் நம்பர் கேட்பாங்க. நம்பரை வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சேனல்லே வந்துட்டு பிஎஃப் வந்து கிளைம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து யூஏஎன் நம்பரை வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஈஸியாக ரெக்கவரும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய யூஏஎன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து யூஏஎன் கார்டு, பென்ஷன் சர்டிஃபிகேட் ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூஏஎன் கார்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட யூஏஎன் நம்பர் நான் இங்கே என்டர் பண்ணணும். 12 டிஜிட் யூஏஎன் நம்பர் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தனா என்னுடைய டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? பேன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த போர்ட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய பேனில் வந்துட்டு உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ ஸோ அதன்படி இங்கே கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்ட முடியல. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்ஃப்ளோ பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இஷ்யூடு டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இல்லை ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அது மேலே டேப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைட் கிளிக் பண்ணி ஸோ டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் யாருக்குனா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆதார் கார்டு கூட நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ எனக்கு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 36 மாநிலங்களில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் வந்து பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20 டாக்குமெண்ட் கிட்ட இருக்கும். அது என்னென்னா தமிழ்நாடு கவர்னன்ஸ். ஸோ நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட், ஃபார்மர் சர்டிஃபிகேட், அன்மேரேஜ் சர்டிஃபிகேட், டெசர்டட் சர்டிஃபிகேட்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி, இந்த மாதிரி 20 டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். அதை வச்சும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 10th வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ 2016 இருந்து தான் வந்துட்டு டேட்டா பேஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் 16க்கு அப்புறம் கிளியர் பண்ணவங்க, 10th பாஸ் பண்ணவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மார்க் ஷீட், அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் எந்த மந்த் நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க, அப்புறம் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் டைப்பில் ரெகுலர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்த பிறகு கீழே கெட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி தான் சேம் ஃபார் 12th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த போர்ட்லேயே பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா டிரைவிங் லைசன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து டிஜிட்டலாக வந்து ஆன்லைனில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்க்கான டாக்குமெண்ட்டையும் வந்து இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட்டை வந்து இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஓவர்ஃப்ளோ பட்டனை கிளிக் பண்ணி அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் அதர் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் ஃபைல் தான் வந்து நான் அதில் அப்லோட் பண்ண போகிறேன்.
ஸோ ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நமக்கு எந்த இடத்துல நம்மளுடைய ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல் எடுத்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து இதில் அப்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப் டு 1 GB வரைக்கும் நமக்கு ஸோ அந்த அப்லோடிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் பயனடையட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃபார் ஆல்.